ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க. அதான் வந்து ஒன்ஸ் வந்து ப்ரைவில் வந்து பார்த்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் வந்து ப்ளே ஆகிட்ருக்கும். ஸ்க்ரீனில் வந்து ப்ளே ஆகிட்ருக்க மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட். அப்படி உங்கள் பிக்கை வந்து பிடிச்சவங்களுடைய பிக்கை வந்து ஆட் பண்ணி வீடியோ ரொம்ப சிம்பிளாக வந்து இப்படி வந்து பெஸ்ட்டாக வந்து மேக் வந்து பண்ணுற சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சாலும் டீட்டில் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பேன். வீடியோ வந்து முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு வீடியோ ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் வந்து பண்ணிங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ணும்போது அலைன்மெண்ட் அப்ளிகேஷன் வந்து தேவை. அதுக்கான ஆப்க்கான லிங்க் வந்து வேணும். இன்ஸ்டாவோட பயோல வந்து இருக்குது. இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது பாருங்கள். லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், பேஜை ஃபைண்ட் பண்ணிட்டு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஒன்று பண்ணி ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜுக்கான ஃபேஸ் பார்த்தா வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் ப்ரைவேட் பார்த்து எடிட்டிங் பிடிச்சா ஒரு லைக் வந்து போட்டுங்க. அதே நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் பேஜ், அந்த பேஜ் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க. ஓகே, அதனால் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகேங்களா, கீழே பாருங்கள் கிரீன் கலர் ப்ளஸ் போட்டு கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் ஆப்பில் கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணேன். இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் மட்டும் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணிப்பேன். இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் எப்படி நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணால் எப்படி ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் டைப்பாக எல்லாம் ஒரு லாங் டைப்பில் ஒரு 2-3 மினிட்ஸ் ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவை செக் பண்ணிட்டு வீடியோ வந்து எடிட் வந்து பண்ண வந்து அந்த செக் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணால் என்னுடைய என்ட்ரன்ஸ் பேஜில் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா ஒரு மியூசிக் லேயர், நெக்ஸ்ட் மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா லைன் இந்த மாதிரி கீழே டவுன் ஆகிற மாதிரி நான் வந்து க்ரீன் கலர் லேயர் வந்து கொடுத்துருவேன். இந்த க்ரீன் கலர் லேயரில் உங்கள் பிக்கு பார்த்தா 4:5 ரேஷியோவில் வந்து ஃப்ரேம் சைஸ் வந்து ரீசைஸ் வந்து பண்ணிவிட்டு இமேஜ் வந்து கலர் அண்ட் ஃபில் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணணும். அதை நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். நம்ம இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 3:27 பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் இங்கே இருக்கும். இங்கே ஒரு என்ன வேணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கா. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும், நெக்ஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஓகேங்களா, இல்லை என்ன ஒன்றா இப்போ நம்ம இங்கே சொல்ல பாருங்கள். இந்த 3 லேயரில் நான் சொல்லுவேன் கரெக்டாக. இங்கே ஒரு 3 லேயர் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள், நெக்ஸ்ட் ஒரு டெம்ப்ளேட். இந்த 3 லேயர் நான் சொல்கிற சேம் ஸ்டெப்பு தான் ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு டெம்ப்ளேட். அதே மாதிரி தான் உங்களுக்கு ரெக்டாங்கிள் டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு லைனாக வந்து இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொல்கிற 3 இந்த கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 ரெக்டாங்கிள்லேயும் நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற ஒரு டெம்ப்ளேட்லேயும் என்னென்ன ஸ்டெப்பு சொல்லி இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி என்னென்ன சொல்ல போகிறோம் அந்த சேம் ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் இருக்கிற அதை நெக்ஸ்ட் கண்டினியூ அதில் ரெக்டாங்கிள் டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கரெக்டாக வந்து அப்ளை வந்து பண்ணி வந்து எடிட் வந்து பண்ணி. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்துருங்க. கரெக்டாக 3:27 புக் மார்க் வந்துட்டு ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டர் வந்து இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, சூஸ் வந்து பண்ணிட்டீங்களா. இப்போ வந்து அங்கே ஆட் பண்ண போகிற பிக்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் டேப் ஒரு ப்ளஸ் ஆகிமா சொல்கிற கிளிக் பண்ணி பிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேலே பாருங்கள் ரைட் டேப் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்தாக இருக்குது ஃபில் கம்பேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபிக்ஸ் செட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து கரெக்டாக இந்த புக் மார்க் தான் இருக்குது. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தேவை பண்ணி கட் பண்ணிடலாம். ஒரு இமேஜ் மாதிரி ஒரு வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பண்ணி எக்ஸ் பண்ண வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க. அங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குல்ல கீழே ஓகேங்களா, கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க. ஓகேங்களா, இந்த இங்கே இருக்கு பாருங்கள் 2 ரெக்டாங்கிள். இந்த 2 ரெக்டாங்கிள்லையும் இப்போ நான் இங்கே சொல்கிற ஸ்டெப் தான் வந்து ஃபாலோ வந்து பண்ணிட்டு வந்து பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, இந்த ரெக்டாங்கிள் சொல்கிற சேம் ஸ்டெப்பு இந்த ரெக்டாங்கிள் வந்து அதே ஸ்டெப் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா ரெக்டாங்கிள்லையும் அதே சேம் ஸ்டெப் தான். ஓகேங்களா, ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்து எடிட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இந்த இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். மேலே பாருங்கள் இந்த டூப்ளிகேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயர். ஓகேங்களா, இமேஜ் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் வந்து எடுத்துருக்கோம். ஒரே இமேஜ் 2 ட்ரீஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ இந்த 2 லேயர் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், மேலே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. அந்த ரெக்டாங்கிள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே சைடில் இங்கே இருக்கு பாருங்கள். சைடில் அப்படியே பண்ணுங்கள். சைடில் கண்டாங்க பார்த்துட்டு அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இருக்கிற லேயர் வந்து சூஸ் பண்ணி செலக்ட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, மேலே பாருங்கள் அந்த குரூப் ஐக்கானுக்காக கிளிக் பண்ணி சென்டர் குரூப் வந்து கிளிக் பண்ணால் குரூப் வந்து ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அந்த குரூப் அண்ட் மாஸ்க் லேயருக்கு கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் பார்டர் அண்ட் ஷேடோன்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஆட் பார்டர் வந்து போயிட்டு சென்டர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி சென்டரும் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டுக்கு இந்த செகண்டாக ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஷேடோ வந்து எனேபிள் பண்ணுங்கள். இந்த இடத்துல எனேபிள் பண்ணிட்டு ஒரு 30 சம் வந்து அது 30 வந்து வால்யூம் வந்து செட் பண்ணுங்கள். ஓகேங்களா, செட் பண்ணால் இதுமாதிரி ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா கீழே ஒரு இமேஜுக்கான லேயருக்காக கிளிக் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் எஃபெக்ட்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு மேலே பாருங்கள் ரெஜிஸ்டர் சர்ச் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து TIELS சர்ச் பண்ணுங்கள். அதாவது டைல்ஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு மேலே பாருங்கள் டைல்ஸுக்கான ஒரு ரிசல்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து போயிட்டு அதுக்கான மிரர் மட்டும் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சேம் அதே இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு மேலே பார்த்தா கலர் அண்ட் லைட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷேஷன் வைப்ரன்ட் சொல்லிட்டு ஒரு லேயர் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் செட்டிங் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த 3 லைன் கிளிக் பண்ணிட்டு -100 வந்து செட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டுக்கே பார்த்தா எஃபெக்ட் சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உள்ள பண்ணால் அது வந்து 3 எஃபெக்ட்டும் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து இப்போ ஆட் பண்ண மாதிரி ஆட் பண்ணால் ஆட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தா செகண்ட் ஒன்றா இருங்க. நான் வந்து இந்த எஃபெக்ட் மட்டும் கொடுக்குறேன். இங்கே வேப்பர் வேவ்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்காங்க. அதுக்கான கீழே பாருங்கள் ரெஜிஸ்டர் 3 கிளிக் பண்ணி காப்பி அவுட் கிளிக் பண்ணி எடுத்துங்க. ஓகே, அப்படியே நெக்ஸ்ட் மேலே இருக்க இமேஜில் சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அப்படியே மேலே குரூப் அண்ட் மாஸ்ல லேர் சூஸ் பண்ணிட்டு சேம் எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 பண்ணி பேஸ்ட் அவுட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகே, இப்போ நாங்கள் சொன்ன சேம் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி இங்கேயும் வந்து இமேஜ் ஆட் பண்ணி செட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, அதே மாதிரி
நெக்ஸ்ட் இங்கே எல்லா லேயருமே சேம் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்துருங்க. இங்கே வந்துட்டு இந்த டெம்ப்ளேட்டுக்கு இருக்கிற லேயருக்கு இமேஜ் ஆட் பண்ணி எஃபர்ட் ஆட் பண்ணலாம் எப்படின்னு வந்து பார்த்துலாம் ஓகேங்களா. இந்த டெம்ப்ளேட்டுக்கு ஸ்டார்டிங் வந்துங்க ப்ளஸ் யூஸ் பண்ணுங்கள், மீடியம் வந்து பண்ணுங்கள். ஒன்ஸ் ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு அந்த பிக் வந்து நெக்ஸ்ட் புக் மார்க் வரையும் கரெக்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்துருவாங்க. கரெக்டாக டெம்ப்ளேட்டுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துடும் ஓகேங்களா. எடுத்து வந்துட்டு கீழே எஃபர்ட் சொல்கிற ஒரு லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு 4th தர காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துங்க ஓகே. நெக்ஸ்ட் இப்போ மேலே இமேஜ் சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பி போட்டு கீழே பாருங்கள் பேசன் ஸ்டைல் பார்த்து ஒரு ஏரோ பால் மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஆப்ஷன் டைம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஒயிட்ல சேஞ்ச் பண்ணிட்டு பேசன் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இமேஜ் வந்து எஃபர்ட் வந்து ஆட் வந்து ஆட் ஓகே. நெக்ஸ்ட் மேலே டெம்ப்ளேட் கிளிக் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் எஃபர்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட் எஃபர்ட் வந்து போயிட்டு மேலே பாருங்கள் ரெஜிஸ்டர் சர்ச் ஆகும் கிளிக் பண்ணி குரோமாக்கின்னு சர்ச் பண்ணால் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வரும் பாருங்கள். இருக்கிற குரோமாக்கின்னு சொல்லிட்டு இது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த மேலே கூட இந்த இடத்துல அவங்க வந்து சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட மேலே வந்து ஷோ ஆகும் குரோமாக்கின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனுக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். க்ரீன் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த பிளாக் இருக்கும் கிளிக் பண்ணிவிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ வந்து ஆகும் ஓகேங்களா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா இப்போ இங்கே டெம்ப்ளேட்டுக்கு என்ன ஸ்டெப்ஸ் சொன்னோம் சேம் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா டெம்ப்ளேட் இருக்கும் அங்கே அதே மாதிரி ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக வந்து எடிட் வந்து பண்ணி முடிச்சிருங்க ஓகேங்களா. பண்ணி முடிச்சுட்டு மேலே பார்த்தா ஒரு 2 லேயருக்கான கன்வெர்ஷன் வந்து ஆஃபில் இருக்கும் சைடாக கிளிக் பண்ணி ஆன் பண்ணி இந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த சைடில் இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி கேமரா எனேபிள் வந்து பண்ணி வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தா இங்கே க்ரீன் கலராக இருந்துச்சு ஒரு லேயர் ஓகேங்களா. நீங்கள் வந்து எந்த பிக் 4:5 ரேஷியோவில் பிக் வந்து ரீசைஸ் பண்ண தெரியலாம் வீடியோ வந்து செக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எப்படி ரீசைஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து 4:5 ரேஷியோவில் கிரியேட் பண்ணிட்டு அதில் பிக் ஆட் பண்ணிட்டு கரெக்ட் ஃப்ரேம் எஸ்பிஎன்ஜில் வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா. ஃபஸ்ட் எப்படி நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுனா இமேஜ் வந்து ஒரு லேயரை சூஸ் பண்ணிட்டு கீழே கலர் அண்ட் ஃபில் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் டு ஃப்ரேம் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பர்டிகுலர் இமேஜ் வந்து சூஸ் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஆகிடும். என்ன ஒன்று நீங்கள் வந்து 4:5 ரேஷியோ இருக்காமல் டிஃப்ரெண்ட்டான ரேஷியோவில் இருக்கிற பிக்காக இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக அந்த ஷோ வந்து ஆட் ஆகாது சம் அப் அண்ட் டவுனில் கிராப் வந்து ஆகும். அதனால் நான் வந்து 4:5 ரேஷியோ வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் உங்கள் சாய்ஸ் தான் பிக் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணுறோம் இல்லை நான் இப்போ சொன்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து ஆட் பண்ணுறது ஓகேங்களா. வந்து ஆட் வந்து பண்ணிங்க. ஆட் வந்து பண்ணிவிட்டு அந்த கேமராக்கான இந்த இடத்துல கிளிக் பண்ணி கேமராக்கான விசிபிள் வந்து ஆன் பண்ணிவிட்டு மேலே ரைட் ஆஃப் ஏராக்கான பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஆப்ஷன்லாம் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. அப்படியே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் வந்து போட்டுங்க ஓகேங்களா.